வணக்கம். நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சைல்ட் பர்த் எஜுகேஷன் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர். நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நிகழ்ந்து பேபி டெலிவரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, நமக்கு எந்த மாதிரி பெயின் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த லேபரே, அதாவது இந்த பெயின்ஸே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளை அறியாமல் திடீர்னு எந்த ஒரு சர்ப்ரைஸும் நமக்கு நடக்காது. அதனால் ஒரு காமான ஒரு கம்போஸ்டான நிலையில் நம்ம இருப்போம் நமக்கு டெலிவரி பெயின் வரும்போது. ஸோ டெலிவரி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நமக்கு ஃபுல் டெலிவரி நடந்து முடிஞ்சு பேபிலாம் முடிகிறதுலாம் 4 ஸ்டேஜஸாக பிரிப்போம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே நீளமான ஸ்டேஜ். ப்ரெக்னன்சியில் கர்ப்பப்பையில் பேபி இருப்பாங்க. கர்ப்பப்பை வாய், அதாவது சர்விக்ஸ் மூடி இருக்கும். கர்ப்பப்பையில் பேபி இருக்கிறதுனால கர்ப்பப்பை ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இது டெலிவரி டைம் போது அப்படியே சேஞ்ச் ஆகும். கர்ப்பப்பை நல்லா கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும், பேபியை கீழே வெளியே தள்ளுறதுக்காக. ஆனால் கர்ப்பப்பை வாய் நல்லா க்ளோஸாக மூடி இருந்தது லூஸ் ஆகி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு பெயின் வரும்போதும் கர்ப்பப்பை சுருங்குது, கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகி கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக ஓப்பன் ஆகி முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே நீளமான ஸ்டேஜ். இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கும். இதுவே உங்களுக்கு செகண்ட் பேபி ஆர் தேர்ட் பேபி, அதாவது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பேபி, உங்களுக்கு இது ஒரு 6லேருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே 12லேருந்து 18 மணி நேரமா, அவ்வளோ நேரம் நமக்கு பெயின் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிற பெயின். ஸோ ஒரு டாலரபிள் ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பீரியட் கிராம்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சிலருக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்கிற மாதிரி அடி வயிறு, பேக்கு வலி, அப்படியே தொடையோட உள் சைடு பரவுற மாதிரிலாம் பெயின் இருக்கும். விட்டு 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 வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பெயின் வந்தது அப்படின்னா போக போக ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸு, 5 மினிட்ஸ் ஒன்ஸுன்னு பெயின் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வலி வயிற்றுல வராமல் பின் முதுகில், அடியில், இடுப்பில் மட்டுமே வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, இது இவங்களுக்கு பிரசவ வலியா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது விட்டு விட்டு வர்றது, ஃப்ரீக்வன்சி கூடிக்கிட்டே போகிறது, அதோட டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வந்தது அப்படின்னா போக போக ஒரு 10 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ்னு வலி அதிகமாகிட்டே போகிறது இது பிரசவ வலி. உங்களுக்கு வயிறில் தான் வரணும்னு கிடையாது. சில பேருக்கு இடுப்பில் மட்டும் கூட வரலாம். ஒரு சிலருக்கு இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸு, இந்த 8th மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ராக்டிஸ் கண்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸு கொஞ்சம் இன்டென்ஸாக கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறவங்களுக்கு லேபர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப ஏர்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பெயின் வரும், போகும், அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கண்ட்ராக்ஷன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். பேபி டெலிவரி ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். தண்ணி குடிக்கலாம், இல்லை எலக்ட்ரோலைட்ஸோடு சேர்த்து குடிக்கிறீங்க, அதாவது ஓஆர்எஸ் பவுடரோட சேர்த்து குடிக்கிறீங்க, இல்லை இளநீராக குடிக்கிறீங்க, இல்லை சுகர்லாம் இல்லாதவங்க வாழைப்பழமாக சாப்பிட்றீங்க, கூடவே சேர்த்து தண்ணியும் குடிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டர் லேபருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வலி வர ஆரம்பிக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வலிக்கு நடுவில் பேச முடியும், நடக்க முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நல்லா நடந்தீங்க, இல்லை நின்றுட்டு இருக்கிற பொசிஷனில் மேக்ஸிமம் டைம் இருந்தீங்க அப்படின்னா கிராவிட்டி பேபியை கீழே நகர்த்திட்டு வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு சிலருக்கு நடக்க முடியாது. அந்த டைமில் நீங்கள் உங்கள் பாடி சொல்கிறத கேளுங்க. ரொம்ப உங்களை வருத்திக்க வேண்டாம், படுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் படுத்துக்கிறீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுக்கிறது தான் நல்லது. இந்த பொசிஷனில் தான் பேபிக்கு நிறைய மேக்ஸிமம் பிளட் ஃப்ளோ கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், பேபிக்கு
பேபிக்கு வந்து மூச்சு திணறல் வராமல் இருக்கும், பேபியோட ஹார்ட் பீட் வந்து சீராக இருக்கும், ப்ளஸ் பேபி நல்லா இறங்கி வர்றதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் ஆர் லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு கழிச்சு படுக்கிற பொசிஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து கொஞ்சம் டைம் ஆக உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் டைலட்டேஷனுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வலி வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபரில் வர வலி வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடலில் வர அலைகள் மாதிரி. எப்படி கடலில் வர ஒவ்வொரு அலையும் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்வெல் ஆகி தண்ணீரெல்லாம் சேர்ந்து பொங்கி மேலே வந்து ஒரு பீக்கை அடைஞ்சு அதுக்கப்புறம் சல்லுன்னு கீழே வருதோ, அதே மாதிரி பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி ஒரு பீக்குக்கு வந்து அதுக்கப்புறம் குறையும். இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி வந்து கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், ஒரு வலிக்கோ இன்னொரு வலிக்கோ நடுவில் இருந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ஆக்டிவ் ஃபேஸ்க்கு வந்த அப்புறம் இந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நம்ம வந்து பெயினுக்கு வந்து பாடியை ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேபி வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சிரமமாக போயிடும். அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபரில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜோட முடிவில் வந்து கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகிருக்கும், ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். க்ளோஸ்டாக இருக்கும்போது நம்ம 0ன்னு சொல்லுவோம், இல்லை க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். ஓப்பன் ஆகி 5 சென்டிமீட்டர் வந்துருச்சுன்னா ஆக்டிவ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து 10 சென்டிமீட்டர்னால் ஃபுல்லாக திறக்கும். இதில் நடுவில் ஒரு 7 சென்டிமீட்டரில் இருந்து உங்கள் கன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி இருக்கும், நடுவில் கேப்பே இல்லாத மாதிரி நமக்கு தோணும். இந்த டைமில் வந்து நமக்கு வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரிலாம் தோணும். போதும், எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த டைமில் இல்லை போதும் எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இருக்காங்க. ஏன்னா இந்த 7 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கர்ப்பப்பை வாய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி வலியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இந்த கட்டத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து டெலிவரிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. சில மணி நேரத்திலேயே, சில பேருக்கு சில நிமிஷங்களே வந்து டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் தான் ஐ கேன் டூ இட், என்னால் முடியும், என் உடம்பை நான் வந்து என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக என் பேபியை நான் ஹெல்த்தியாக இந்த உலகத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு வர போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பேபி என் கையில் கிடச்சிட போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுலேருந்து பேபி டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து பேபி நல்லா ஈஸியாக கீழே இறங்கி வருவாங்க. அவங்க வந்து உங்கள் மலக்குடல் கிட்ட வந்து அவங்க ஹெட்டு அழுத்துகிற டைமில் உங்களுக்கு ஒரு மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த சென்சேஷன், இந்த மோஷன் போகணும் அப்படிங்கிற சென்சேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே பேபி இஸ் கோயிங் டு பி பார்ன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் பேபி உங்கள் கையில் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த டைமில் உங்களுக்கு உங்களை அறியாமையே வந்து புஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இருக்கும். இந்த டைமில் உங்கள் டாக்டர்ஸ் கூட இருக்கிற நர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ் பேபி உங்கள் கையில் கிடச்சிருவாங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். பேபி பிறந்த அப்புறம் என்னடா இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கெலாம் வந்து ப்ளசண்ட்டாக டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பேபி டெலிவரி ஆன அப்புறமும் உங்கள் கர்ப்பப்பை வந்து சுருங்கும், கொஞ்சம் பெயின் வரும். முன்னாடி இருந்த மாதிரி அதிகமாக பெயின் இருக்காது, கொஞ்சம் மைல்டு பெயின்ஸ் வந்து ப்ளசண்ட்டாக, அதாவது இந்த நஞ்சுப்பை வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நஞ்சுப்பை டெலிவரி ஆகிறது தான் நம்ம தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபருக்கு அப்புறம் வர்றது ஃபோர்த் ஸ்டேஜ் தான் வந்து ரெக்கவரி பீரியட். உங்கள் பாடிக்கும் உங்கள் பேபிக்கும் டெலிவரியில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ பேபியும் அதே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ பேபி வந்து இத்தனை நாள் அம்மாவோட ஸ்பரிசத்தில், அம்மாவோட கதகதப்புலேயே இருந்த பேபி வந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த டைம்லேயும் பேபி வந்து மதரோட ஸ்கின்ல படுற மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் இருக்கிறது தான் வந்து பேபிக்கும் நல்லது, மதருக்கும் வந்து நல்ல ஹார்மோன்ஸ், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்லாம் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ சீக்கிரமாக, அதாவது பேபி பிறந்த உடனே வித்தின் 1 hour, வித்தின் ½ an hourன்னு கூட சொல்லலாம், பேபியை வந்து ஃபீட் பண்ணுறது தான் நல்லது.
இந்த டைமில் சில மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நடுக்கம் இருக்கும், ட்ரெம்பிளிங் சென்சேஷன் இருக்கும். இது டோட்டலி நார்மல் தான். நம்ம பாடியிலேருந்து வர இந்த அட்ரினலின் ரஷ்னால் வர ஒரு சென்சேஷன் தான் இந்த ஒரு நடுக்கம். அதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம லேபரில் இருக்கிற 4 ஸ்டேஜஸை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம டெலிவரி அப்போது நம்ம தான் வந்து கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் என்ன சொன்னாலும் நம்ம பாடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நார்மல் டெலிவரியை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.